18ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து உன்மார்க்கனோடு அது முதல் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறார். என்ன செய்யறாரு? ஆபிரகாமுக்கு வந்தார். இவங்க எல்லாருக்கும் தெரியும் யாரு தேவன். யார் வந்தது? இயேசு வந்தார். ஆமாவே இல்லையா? பழைய ஏற்பாட்டின்படி தூதர்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது வந்தாரு, சாப்பிட்டாங்க, அப்ப 2 பேரும் அனுப்பிட்டாங்க. ஆனால் அங்கே இயேசு என்ன செய்கிறார்? இயேசு நின்று கொண்டிருக்கிறார். யார் இடத்துல? ஆபிரகாம் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். 18ஆம் வசனம் சொல்கிறது, நான் செய்ய போகிறதை தேவன் கடவுள் மனுஷனிடத்தில் நிற்கிறார். நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், அது நான் நீதியாய் செய்கிறேனா அநீதியாய் செய்கிறேனாலே நீ சாட்சியாயிரு. நான் ஒரு நாளும் அநீதி செய்ய மாட்டேன், நான் நீதி செய்கிற தேவன். அம்மாவில்லை. அவர் யாரிடத்தில் முறையிடுகிறார்? மனுஷனிடத்தில். அம்மாவில்லை. ஆகவே தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். மறப்பேனும் அவரோட தீர்க்கதரிசி. யாரு? ஆபிரகாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அவன் வல்லமை நிறைந்தவன், அற்புதம் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிற மனுஷன். நம்ம சும்மா ஆபிரகாம் நினைக்கிறோம் அல்ல, தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். சரியா? இப்ப வசனம் சொல்லுது மகள் 22. அப்பொழுது அந்த புருஷன் எல்லாரும் போயிட்டாங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையிலே வந்திருக்கிறவர்கள் பல வழிகளில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக மாத்திரம் இங்கே நீங்க இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு பரிந்து பேசும்படி நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். நம்ம அநேக நேரம் நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம் போய் நிற்போம். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு மற்றவர்களை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலாம்? தன்னை குறித்து மாத்திரமல்ல, அந்த ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவனாக போயிட்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். எப்படி இருந்திருக்கும்? இப்ப ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களே தான் ஆண்டவர் இந்த கால வீரர்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்மவில்லை. உங்களை குறித்து அல்ல. உங்களுக்கு என்ன இருக்க வேணும்? இந்த தேசத்தின் மேல் பற்று இருக்க வேண்டும். அழிந்து போகிற அந்த சோதோம் கோமோரா ஜனங்கள், பாவம் பெருகின ஜனங்கள். இன்றைய காலகட்டத்தில் உலகம் பாவம் நிரம்பி போய் கிடக்கிறது. ஆமாவில்லையா? அந்த பாவப்பட்ட ஜனங்களுக்காக நீனும் நானும் நியாயாதிபதியாக நீதிமானாக இருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய முடியும்? வேண்டுதல் செய்ய முடியும். ஆமாவில்லையா? ஆகவே ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். ஆகவே அவன் தைரியமாக ஆண்டவரிடத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறான். நமக்கு நிற்க முடியுமா இந்த கால வேளையில்? ஆமீன். ஆக அவன் நிற்கிறான். ஆண்டவர் சமூகத்தை அந்த வசனம் வாசிங்களே. ஆபிரகாமோ பின்னும் அப்படின்னா என்னது? வேலை முடிஞ்சு இப்ப ஆண்டவர் போக போறார். ஆமீன். அப்ப அவர் என்ன செய்யறார்? அதுக்கு முன்பதாக என்ன செய்யறான்? நிற்கிறான். ஆமீன். 21 என்ன சொல்லுது? நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்கள் இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். நான் பார்த்து அறிய போகிறேன். அதுக்கு முதல் வசனம் சொல்லு. பின்பு கர்த்தர் கூக்குரலை பெரிதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் பயங்கரமாக இருக்கிறது சோதம் போகிறார். சரியா? அப்ப அந்த தேசத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? திட்டமிட்டு இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது ஆமே அவர் தன்னிச்சையாய் செயல்படாதபடிக்கு உன்னையும் என்னையும் ஆலோசனைக்கு வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பூமியிலே உங்களை நம்புகிறார். ஆமே. நம்ம பாருங்களேன், இப்போ ஆபிரகாம் கேட்கிறாரு. ஆமே. நம்ம ஆபிரகாம் வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது இப்ப என்னது? அவங்க தூர நின்று இப்ப போயிட்டு என்னது? ஏசு விட்டு கிட்டத்தில் போயிட்டு என்னது? ஆண்டவரே, இப்போ நம்ம ஏதாச்சும் செஞ்சுட்டா நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா பிள்ளை என்ன செய்யுங்க? கிட்டத்தில் வந்தா என்னது? கிட்டத்தில் வந்தா என்ன? தயவு. அம்மா அப்பா அப்படின்னு ஒரு தயவு வரும். அதுபோல தூர நின்று கொண்டிருந்த ஆபிரகாம் இப்ப இப்ப ஆண்டோடைய கண்களிலே தயவு கிடைச்சிட்டு வராமின்றது. உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறவங்க இப்ப ஆண்டோடு பார்க்கிறார். எதுக்கு என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க?
நம்ம போற ஒரு மினிஸ்டரை பார்க்க போறோம், அவருடைய தயவு எப்போ கிடைக்கணும்? அவர் கண் நம்மளை பார்த்தா தான். அவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பார், அப்படி பார்த்து அப்படி பார்க்குற நேரம் தான் என்ன நடக்கும்? தயவு கிடைக்கும். அவன் பான பாத்திரனாக நெகோமியா போய் நிற்கிற பொழுது அவன் யாரும் கேட்குறான்? ராஜா என்ன கேட்குறான்? ஏன் உன் முகம் வானலாய் துக்கமாய் இருக்கிற என்று சொல்லி எஸ்திரமா உபவாசித்து விட்டு வருகிறார்கள். அப்போ என்ன நடக்குது? அந்த ராஜா கேட்குறோம், ஸ்திரீயே, ராஜஸ்திரீ, உனக்கு இந்த ஜெபம் என்ன செய்யும்? அசைக்கும். ராமின் சொல்லுங்க. ஆமென். சட்டத்தை அசைக்கிறது. பாபிலோனில் இருந்த சட்டம் பயங்கரமான சட்டம். சட்டத்தை மீறி ஒருவரும் போக முடியாது. ஆனால் அவளோ அம்பாசிடர் யாரிடத்தில் போய் பேசினா? தேவனிடத்தில் பேசினா. தேவனிடத்தில் பேசி உத்தரவு பெற்றுக்கொண்டு அங்கே ராஜாவிடத்தில் போகிற போது ராஜாவிடத்திலிருந்து பதில் வருகிறது. ராமின் சொல்லுங்க. இந்த கால வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் உத்தரவு பெற்று போவீர்களானால் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கியப்படும். ஆகவே ஆமென். இங்க வாசிங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் சேர்ந்துன்னு என்னது? ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். ஆண்டவரே, நான் சின்ன கேள்வி கேட்டேன். சுஸ்மி, அவங்களோட என்ன செய்வீங்க? அழிச்சுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கனை. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். ஆமா இல்லையா? 50, 40, 30 வர்றது வேற விஷயம். ஆனால் முதல் என்னது கேட்கிறான்? நீதிமானை அழிப்பீரோ? இந்த உலகத்திலே நீதிமானை அழிப்பீரோ என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லு, நீதிமான் இருந்தால் என்னது? சோதோமை என்ன? ஆண்டவருக்கு என்னது? சோதோமை அழிக்க வேண்டும் என்று மனுஷனை படைத்தது எதற்கு? அழிக்கவா? மனுஷனே என்னது? அவன் இந்த பூமியில என்னது? அவர் சாயலா தானே உண்டாக்கினான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்தெந்த வழிபாடுகள் இருந்தாலும் மனுஷனுடைய சாயல் என்ன? தேவ சாயல் தான். அவன் அறிந்தானோ அறியலையோ அவனை ஆண்டவர் உண்டாக்குற நேரம் அவன் என்ன செஞ்சாரு? ஆமா, வேற ஒரு இதில் செய்யல. அந்த கம்பெனியில உருவாக்குனா, டாடா கம்பெனியில பஸ் உண்டாக்குனா டாடா கம்பெனி பஸ் தான். அது எங்க போனாலும் கண்டோன்னே சொல்லுவாங்க இது டாடா கம்பெனி அப்படின்னு. அதுவாக இந்த உலகத்துல எந்த மூலையில ஒரு மனுஷன் சுத்திக்கு தெரிஞ்சாலும் அவனை பார்க்கல, இவன் தேவ சாயல், இவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான், வேற யாரும் உண்டாக்க முடியாது. ஆமா இல்லையா? அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? பரிந்து பேசுகிறார். இந்த கால வேளையிலே முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிந்து பேச வேண்டும். யாருக்கு? நீதிமான்களுக்கு அல்ல, பாவத்தில் அழிந்து போகிற ஜனங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடுவீர்களானால் அது ஒரு பெரிய ஒரு ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், நம்முடைய இந்தியா தேசத்தில் உலகத்தில் இன்னைக்கு பாவம் என்னது? இன்டர்நெட் மூலம் பாவம் என்னது? பெருகி போய் கிடக்குது. எதை எடுத்தாலும் என்னது? அது அடுத்த சந்ததிகளுடைய பாவம் இந்த சோதோம் கொமோராவின் பாவத்தை விட பயங்கரமாக இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்னது? பாவம் எங்க பெருகி எங்க வந்துட்டு அப்படியே எல்லைக்குள் தாண்டி வீடுகள் தோறும் வந்து வீட்டுக்குள்ள வந்து இப்ப ஆமே நமக்கு ஹார்ட் இருக்கோ என்னமோ தெரியல, பிரெயின் இருக்கோ என்னமோ தெரியல, கிட்னி இருக்கோ என்னமோ தெரியல, லிவர் இருக்கோ என்னமோ தெரியல, வேற என்னது? உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் ஏதாவது சொல்லுங்க. ஆனா லங்ஸ். போன் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ முடியாது. அவ்வளவு போனுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அடிமையாக இருக்கிறோம். அம்மா இல்லையா? அது ஒரு சின்னது, அது எழுப்புது, அது நமக்கு உணர்வு விட்டுது. இந்த பாருங்க, பெல் அடி பாருங்க, அது கிரியை செய்யுது. அம்மா இல்லையா? இப்போ மனசோட படப்படும். இப்போ போன் பண்ண சொன்னேனே வந்துட்டாங்க, இந்த நேரம் போன் பண்ணுறாங்களே, இப்போ எனக்கு போக முடியுமா? மனுஷன் அப்படியே டக்குன்னு என்னது பிளட் எல்லாம் என்ன ஆகிடும்? புரியுதா? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கால வேளையில் இந்த உபவாச நாளிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. வாசிங்க. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை பாவிகளை குறித்து சொல்லப்படவில்லை. இங்கே துன்மார்க்கம் என்று சொல்லுகிறது யாரை குறித்து? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் யாரு? பாவிகள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள், பின்மாற்றம் அடைந்து போய் கிடக்கிறார். ஆமாவில்லை? இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து கர்த்தரை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் நாம் அழிந்து போகதை விரும்ப மாட்டார். அவர் என்ன செய்வான்?
கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன செய்வான், நமக்கு ஏதோ ஒரு வழிகளை செய்து ஆண்டவர் என்ன செய்வான், மனம் திரும்புவதற்குரிய சான்ஸை கொடுப்பார். ஆமே, எத்தனை முறை மன்னிப்பாரா? 7 அப்ப பாருங்க, மன்னிக்கிறான். இப்போ நம்ம அப்படின்னா நமக்கு ஒரு முழு நாள் என்னது, நம்முடைய இது ஞாபக புஸ்தகத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன போட்டிருப்பாரு, காலையிலிருந்து காலை 8 மணிக்கு எழும்புறீங்களா, எழும்பி இரவு 12 மணிக்கு படுக்கிறீங்களா, உங்களை குறித்து வேறு ஒன்றும் போட்டிருக்க மாட்டாரு. நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு காரியங்களை செஞ்சு கொண்டு தான் வந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோத்திரம் புதிக்கிறோம். ஆனால் என்னது, உள்ளுக்கு கொதிச்சுக்கிட்டு. வாசிங்க மகன். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். ராபின் சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டு நீங்கள் துன்மார்க்கமா போனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, உங்களை குறித்து போட்டா அப்படி நினைக்க மாட்டாரு. அவர் தூக்கப்படுகிறவராக. ராபின் சொல்லு. அம்மாவில்லை, அதுதான் எனக்கு சொல்லுகிறான். விட்டு பிழைப்பதையே. ஆமே, நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறான், நம்ம பிழைச்சோம். என்ன செய்யணும், நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். அவங்க கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோமே, என்னது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, கிறுக்கி எழுத மாட்டார். நம்ம தான் கிறுக்கி எழுதுறது, கணக்கு எழுதுறது, இப்படி எழுதுறது அப்படி எழுதுறது. இந்த ரேசர் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். போட்டு அப்படி சில பேர் கொப்பியை பார்த்தா அப்படி தேய்ச்சி ஓட்டையாயிடும். ஆமாவே இல்லை. ஆகவே சொல்லுகிறார், துன்மார்க்கன் திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன். அப்ப ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய மன விருப்பம். அப்ப அவர் என்ன செய்யலாம், அப்ப யாரு, அப்ப அவர்களுக்காக அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், அது என்ன சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதாவது நமக்காக, ஆவிக்குரிய சபையில இருக்கிற நமக்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமா இல்லையா? ஆமீன். நாங்கள் யாத்திரை 32 வாசிக்கல மகன். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். இங்கே மோசே சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களை அள்ளி கொண்டு வர்ற நேரத்தில் இந்த ஜனங்கள் வர்ற பாடு பெரும்பாடாக இருக்கணும். அப்போ யாரு, நம்ம மோசே சொல்றார், மோசே எழுதுறார். வாசி மகன். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் சொல்றார். அந்த பாவத்தை என்ன மகளை என்ன செய்ய முடியல, அவரால் ஒண்ணுமே செய்ய. இங்கிட்டு திரும்பினாலும் அப்படி, இங்கிட்டு ஒரு கூட்டம். ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் சபைகளில் 4 விதமான 5 விதமான கூட்டம் இருக்கும். அது மாதிரி பின்னுக்கு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கும், இங்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கும், எரிச்சலாய் பேசிக்கிட்டு இருக்கும், முறுமுறுத்துக்கிட்டு இருக்கும். ஆமே தண்ணி இல்லை அப்படின்னு என்னது, காலையிலே போயிட்டு என்ன செய்யுது, வீட்டில் என்ன அப்படியே படுத்து கிடக்குறீங்க, தண்ணி வரல, போய் மோட்டரை போடுங்க. அது மெல்ல சொல்லுங்க, அப்படியே கிடக்குறீங்க. அப்புறமே தெரியுதா, அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்க, ஹலோ மோசே, நாங்கள் எகிப்தில் நல்ல பிரியாணி சாப்பிட்டுக்கணும், எங்கே என்ன தண்ணி இல்லை, நல்ல என்னது, அப்படி ஒவ்வொரு முறையும் மோசே இப்படி லீடர்ஷிப். தகப்பன் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தகப்பன் குடும்பத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சுக்கலாமா இருக்கு. அந்த காலத்து 10 12 பிள்ளைகளை வச்சு பெற்று போட்டு எல்லாருக்கும் தட்டில் சாப்பாடு கொடுக்குற அந்த தகப்பன் மாற்று பாக்கியவாங்க. குடும்பமே ஒரு அரசாங்கம், குடும்பமே ஒரு பெரிய ஒரு இது. இன்னைக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு வந்து கண்ணா பார்த்து அதுன்னு கண்ணில் குத்திட்டு அது ஓடி போயிடும். அதை இப்படி பார்க்குறது, அது இப்படி பார்க்குறது, அது நடக்கிறத பார்க்குறது, வைக்கிற பார்க்குறது, கடைசியில் பார்க்க அது நம்மளை பார்க்காது. அது கடைசியில் அது ஒன்று சேர்த்துக்கிட்டு வந்து நம்மளை கொண்டு போயிட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு கொண்டு போயிட்டு ஒரு மடத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே வரும். ஆமாவே இல்லை, கவனம். தேவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் மேன்மை பாராட்டக்கூடாது. வாசிங்க மகன். தேவரீர் இந்த ஜனங்கள் பெரிய என்னது மோசைக்கு என்னது யோசித்து பாருங்க. ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் குறித்து என்ன செய்யணும் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, ஜெபிக்கிற நேரத்தில் அந்த கற்ப வேதனை பவுல் சொல்லுகிறார். என்னது கற்ப வேதனை? இப்போ நாம் ஜெபிக்கிற நேரம், உதாரணத்துக்கு சொல்லுங்க, நீங்களே ஜெபி, இந்த ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகளுடைய
நல்ல காரியம் கெட்ட காரியம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினா நம்முடைய ஜெபமே என்ன ஆயிடும், துதி ஒரு மாதிரி இருக்கும். ஜெபிக்க ஆரம்பித்து பெயர்களை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது ஆமென், அங்கே ரோமியாத்தை சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி. புரிகிறதா? அப்ப அந்த நேரம் தான் தெரியணும். அப்போதான் உண்மையான ஊழியக்காரன் படுகிற பாடு தெரியும். ஆமென். பிரசவ வேதனை, ஆண்டவரே என்னது என்ன சொன்னாலும் ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியுது ஆண்டவரே, நான் சொல்லுறேன் ஆண்டவர், உங்க வார்த்தையை நாங்கள் சொல்லுறோம் ஆண்டவர், ஆனாலும் கேட்டவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க சொல்லி அங்கதான் நாங்க என்ன செய்வோம். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அப்படியே போய் சுகம் பண்ணுகிறார். ஆமென். அவர் தான் அந்த ஆத்மா என்னது தாகத்தோடு கூட என்ன செய்தார் கெச்சமனையில. அந்த அனுபவம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு வர வேண்டும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு வர வேண்டும். உன் பிள்ளைகளை குறித்து நீ கண்ணீர் வலிக்க வேண்டும், உன் பிள்ளைகளை குறித்து நீ ரத்தம் சிந்த வேண்டும். இன்னைக்கு ஏன் உபவாசத்தில் நிற்கிறோம் என்று கேட்டால் இந்த நேரத்தில் நம்முடைய இந்த உபவாச நேரத்தில் நம்முடைய ரத்தம் என்ன செய்யப்படுது, சுரக்காதபடிக்கு என்னது இந்த ரத்தம் ஸ்டாப் அப்படியே நிற்குது. ஆமா இல்லையா? அப்ப யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் என்ன செய்றீங்க, அப்ப பிளட் கொடுக்குறீங்களே, சில நேரம் யாராச்சும் கொண்டு பிளட் கொடுக்குறோம், அந்த மாதிரி இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே யாரோ ஒருத்தருக்காக உங்கள் சரீரத்தை நீங்கள் வருத்தி கொள்ளுகிறீர்கள். அது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக தன் சரீரத்தை வருத்தி கொண்ட ஒரு அனுபவம் தான் இந்த உபவாச நாள். ஆகவே மோசே சொல்லுகிறார், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுகிறார்கள். சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லாவிட்டால் 6,00,000 பேரை போட்டு கிரிக்கிட்டு கிடக்காதீங்க, என் பேரை கிரிக்கி விட்டு என்னை ஏதாச்சும் பண்ணுங்க. என்னால முடியல, இந்த ஜனங்களை கொண்டு செலுத்த முடியவில்லை. அம்மாவில்லையா? பொறுப்பு, ரெஸ்பான்ஸ். சபை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ரெஸ்பான்ஸ். ஒருத்தர் தவறு விழுந்தாலும் என்ன நடக்கும், பிசாசு அங்கே போய் வந்து நிற்பான். நம்மவே இல்லையே, பிசாசு ஒரு பக்கம் நிற்கட்டுமே. நம்முடைய தரிசனம் அழைப்பு. ஆகவே மோசேயுடைய தரிசனம் அழைப்பு என்ன, இவர்களை கொண்டு போய் விட்டாங்களா? ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, கோபப்படுத்தி பேச சொன்ன இடத்துல அடிச்சு, அவர் என்ன அடிச்சோன்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ யாருக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்தின, நீ போக மாட்டேன். ஆமாம், இரவும் பகலும் ஜெபம் பண்ணி உங்களுக்காக கத்து எல்லாம் பண்ணி கடைசியில் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்னது, நீ போக மாட்டேன். எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதனால இவர் முன்கூட்டிட்டார். யார்? மோசே என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இதனால எனக்கு இதை நான், ஏன்னா மோசே எப்படிப்பட்டவர், மோசே எப்படிப்பட்டவர் நல்லா சொல்லுங்க. என்னமா? மோசே இல்ல, கோபக்காரன். அங்க எகிப்தில என்ன நடந்துச்சு, கொலை செஞ்சுட்டு தான் வந்தார். அம்மாவே இல்லையா? அது செஞ்சு போடுவான். என்னது? அம்மாவே இல்லையா? அதனால தான் சொல்றாரு, என் பேரை கிரிக்க விட்டுருங்க ஆண்டவரே, ஏன்னா நான் இந்த ஜனங்கள் இப்படியே போயிருந்தா நான் என்ன செய்வேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, வெளுத்துட்டு திருப்பி போய் ஞானஸ்தானம் எடுக்கணும் போல தோணும் அப்படின்னு. பாவத்தை ஆண்டவரே அறிக்கை சொல்லிட்டு. புரியுதா? சாதாரண விஷயம் அல்ல. மினிஸ்ட்ரி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு ஜனங்களை ஆடுகளை மேய்றது சாதாரண விஷயம் அல்ல. தாவீது எவ்வளோ கடினப்பட்டிருப்பான். ஒரு பக்கம் சிங்கம் வந்துட்டான், ஒரு பக்கம் கரடி வந்துட்டான். எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சரியா? 1 சாமுவேல் 12:23 வாசிமாக. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்திருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருக்கிறேன். என்னது? நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன். அங்க சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் சாமுவேல். என்ன சொல்றாரு? அது யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம இது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். லீடர்ஷிப் எவ்வளவு பயங்கரமானது. சாமுவேல் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆமீன். அவர் என்ன செய்கிறார்? முழு தேசத்துக்கும் போய் என்ன செய்யுது? என்னது பிரமாணங்கள் கட்டளைகள்லாம் கற்றுக் கொடுத்து இந்த ஜனங்கள் வழி விலகி போய் நிற்கிறாங்க. இந்த உலகத்தின் ஆசை அப்படிதான் இருக்கு. என்னதான் இங்கே சபையில் என்னதான் செஞ்சாலும் ஆனால் வெளிமோகம் தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் தான் என்ன சொல்றேன், சேர்த்து தான் சொல்றேன். வெளியில போனா நமக்கு இந்த உலகம் நமக்கு என்னென்னலாம் காட்டும். அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு என்னது,
அது அந்த ஒரு இது அந்த ஜென்ம சுவாபங்கள், சில நேரங்களில் சம்பிரதாயங்கள், சூழ்நிலைகள். இப்போ நம்ம இங்கே நல்லா தான் இருப்போம், இங்கே பயபக்தியாக இருப்போம், ஊருக்கு போவோம், அங்கே போகிற நேரத்தில் அங்கே கலாச்சாரம் மாறும், சில குடும்பங்களோட போய் சந்திப்போம், அங்கே நம்முடைய மாற்றங்கள் வரும். அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க வாங்க இங்கே போயிட்டு வரும். அது என்ன பரவாயில்ல, ஆமாம் இல்லை நம்ம என்னது நம்ம இங்கே போயிட்டு தியேட்டரில் போய் உட்காந்துருக்கு யாருக்கு தெரிய போகுது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துருக்கு யாருக்கு தெரிய போனா. அவர் சொல்கிறார், நீ எங்கே போகிறதுனாலும் நீ எங்கே பாதத்தில் சொல்கிறேன், நீ அங்கேயும் இருப்பாங்க. பாதாளமும் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். சரியா? இப்போ சாமியார் சொல்கிறார், வாசிங்க மகன், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமான ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் பாக்கி. நமக்கே நம்ம ஜெபிச்சுக்கிறது, நம்மையே நம்ம அலங்கரித்துக் கொண்டிருக்க கூடாது. மற்றவர்களுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? அலங்காரமாக, சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். நம்மவில் இதான் நமக்கு பெரிய ஒரு காரியம். என்னது? கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்னது? மற்றவர்களுக்காக, மற்றவர்களை விசாரிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது எல்லாம் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களுக்கு வாங்குறோம். கொஞ்சம் நேரம் ஒருத்தர் பேசிட்டா போதும். ஒரு பாஸ்டர் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டா போதும், வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் கற்கிறது அவர்கிட்ட. அவன் போயிட்டு அங்கேருந்து அப்புறம் அடுத்த முறை அதுக்காக வாரது. அப்புறம் என்ன, அன்னைக்கு வந்தேன், நீ ஜெபம் பண்ணு, என்னாச்சு, சரியாச்சா, அப்புறம் அது தொடர் கதையாகி. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்க? அதிகாரம் கொடுத்துருக்கார். இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு என்னது? அதிகாரம் கொடுத்துருக்கார். ஜெபம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம். ஆமாவே இல்லையா? கம்யூனிகேஷன். ஆகவே இங்கே ஜனங்களுக்காக சாமிகள் சொல்லுகிறானா, உங்களுக்காக நான் செய்யாம இருந்துட்டான் நான் ஊழியக்காரன் இல்லை. புரியுதா? நீங்க என்னது? ஒருத்தருக்கா ஜெபிக்கலன்னு நீங்க யாரு? விசுவாசியே இல்லை. விசுவாசம் நம்மகிட்ட தானே வாராங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜெபிக்க போறோம். வாங்க நம்ம கூடி ஜெபிப்போம். என்னத்தை கூடி ஜெபிக்க போறேன்? அங்கே ஆமே பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், கடன்பட்ட குடும்பங்கள், அதெல்லாம் நம்ம கண்டு காணாத போறதுனால அன்பான பிள்ளைகளே, அந்த சோதனை உங்களுக்கு வரும். தேவன் அனுமதிப்பார். ஒரு கடன்காரனுக்காக நீ ஜெபிக்காவிட்டா உன்னை ஆண்டவர் அனுமதிப்பார். நீ கடனுக்குள்ள போய் பாரு, அந்த சோதனை எவ்வளவு பெரிது என்று சொல்லி. ஒரு வியாதிக்காரனுக்காக நீ ஜெபிக்காவிட்டா உனக்கு வியாதியை அனுமதிப்பார். நீ போயிட்டு அந்த வியாதியை அனுமதித்து பாருன்னு. புரிகிறதா? நமக்கு அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? அப்படியா சிஸ்டர் அப்படின்ட்டு போகக்கூடாது. அவங்களுக்காக மண்டிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீ பிரச்சனை இல்லையா, நம்ம அதுதான் அப்படியே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ சொல்றாரு, வாசி மக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். இந்த காரியம் என்னவா? நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிக்கல, என்னதான்? விரோதம் இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு ஜெபிக்கணும். அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா கடைசியில் அப்படியே போயிட முடியாது. சாமி சொல்றார், நான் உங்களுக்கு ஜெபிக்காம இருந்துட்டான். அது என்னவா? வாசி மகன், விரோதமா. நீங்க யாரா? விரோதி. பூமியில ஒரு மனுஷனுக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கும். நீங்க ஜெபிக்கலைன்னா என்னதான்? நீங்க தேவனுக்கு விரோதியா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு விரோதியா இருந்துட்டு செய்யப்பட முடியுமா? இன்னைக்கு ஒப்புரவாக வேண்டும். அம்மாவே இல்லையா? இன்னைக்கு அதுதான் ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஜெபம் பண்ணீங்கன்னா அவ்வளவு மைக்கு இன்னைக்கு உடைக்கப்பட வேண்டும். சும்மா எல்லாரும் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி உபவாசப்படுறதுல வந்துட்டு சும்மா பேர் பிரசாபத்துக்காக சும்மா கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உடைக்கப்பட வேண்டும். பக்கம் பக்கம் இருக்கிறது இந்த பகுதியில் இருக்க ஜனங்களை எப்படி ஆதாயப்படுத்துவீங்க? எவ்வளோ ஜனங்கள் ரோட்டுகளில் குடித்து வெடித்து பாவத்தில் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் இன்னைக்கு என்னென்னலாம் வீட்டுகளை வந்து கிடைக்கும். வாலிப பிள்ளைகளாம் பார்க்க பயமாக கிடக்கு. எல்லாம் அப்படியே போயிட்டு இன்னைக்கு ஜெபிக்கணுவா? வாசி மகன், நான் ஜெபிக்காம இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும்? நான் ஜெபிக்கிறவன். வாசிக்கு முதல் இருந்தது பாருங்க. நானும் அப்படின்னு என்ன சொல்றாரு? நீங்க எப்படியோ நானும் உங்க மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க ஒருத்தருக்கு ஜெபிக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு பார்த்துக்கிறது இல்லை. நானும் அப்படி இருந்தா உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அதனால நான் என்ன பாடுபட்டாலும், என் மூச்சில் காரி துப்புனாலும், இந்த விடத்தை விட்டு நீங்க போனாலும், நான்
உங்களுக்காக பரிந்து பேச வேண்டியவனாக தான் இருக்கிறேன். ஆமாவே இல்லையா? அதை தான் சாமுவேல் சொல்லுகிறான். வாசிங்க மக. நானும் உங்களுக்காக. வசனங்கள் அப்படியே வாசிக்கிறது உடைக்கப்படணும். நம்ம நானும் அப்படின்னா என்னது? நான் மற்றவங்களாம் விட்டுட்டு போனாலும் சிஸ்டர், நான் உங்களை விட மாட்டேன், உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அம்மாவும் இல்லையா? எந்த ஒரு உதவும் இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, நாம் ஜெபிக்க வேண்டும். என்று நாம் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள். நாங்கள் அதை செய்யலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒன்றும் அவன் மேற்கொண்டுருவான். அம்மாவும் இல்லையா? அப்போ ஆபத்தான நேரத்தை தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே முழங்கால் பண்ணிட்டு அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்படி நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வெற்றியான நேரமெல்லாம் போய் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, காலை நீட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு பாசல் வந்து அப்படியே பெட்ஷீட்டை தூக்கி டிவி மேலே போடுறது, அதெல்லாம் சரி வராது. ஏன்னா அவ்வளோ பாரம் இந்த தேசத்தில் இருக்கு. பிசாசானவன் அழித்து கொண்டிருக்கிறான். அரசாங்கத்தின் மூலம், பொருளாதாரத்தின் மூலம், மதங்கள் மூலம் ஜனங்களை போட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் என்ன செய்கிறான்? குருட்டாட்டத்தின் ஆவிகள் தேசத்திலே பயங்கரமான செயல்பாடுகள் இருக்கிறது. ரகசியமான சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இறங்கிட்டான். அவனுடைய கிரியைகள் பயங்கரமான அரசியலுக்குள், மதங்களுக்குள், பொருளாதாரத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறது. நீயும் நானும் வெறுமையாக இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஏதோ ரொட்டீனாக ஒரு ஜபத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு துணியை தலையில் போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சாமுவேலை போல மாறணும், மோசையை போல மாற வேண்டும், ஆபிரகாமை போல மாற வேண்டும். வாசி மகள். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அந்த இது எப்படி இருக்கணும்? தூரமா இருக்கணும். மற்றவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்காக வேண்டி என்ன செய்யணும்? யாரா இருக்கட்டும், உங்களை ஏசித்தான் இருக்கட்டுமே, உங்க மூஞ்சில் காரித்தான் துப்பி இருக்கட்டுமே, அவர்களை மன்னியும். அது பெரிய ஜெபம். அம்மா இல்லையா? அம்மா, அதுதான் பெரிய ஒரு காரியம். சரியா? ஆகவே நாங்கள் பிறருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த கால வேளையில, உபவாச நாளிலே, இந்த 10ஆம் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க ஒரு சில காரியத்தை வாசிவாங்க. யோனா புத்தகத்திலே ஒரு சில சம்பவங்களை பார்த்துட்டு அப்படி ஜெபத்துக்குள்ளாகி போக போகிறோம். 1 வாசி. குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தரிசனத்தை மாற்றி, இன்னைக்கு நமக்கு இலகுவானதை செய்கிறது. முக்கியமான காரியத்தை சொன்னால் ஓடி போய் செய்வோம். அம்மாவும் இல்லையா? சில நேரங்கள் என்ன செஞ்சிடுறது? இந்த சபைக்குரிய தரிசனம் தான், எனக்குரிய தரிசனம் தான், உங்களுக்குரிய தரிசனம் தான் என்னது? சபைக்கு. அம்மாவும் இல்லையா? அப்போ நான் சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை, இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? இன்னைக்கு நம்மளாம் ஜெபிக்க போகிறோம். அப்போ அன்றைக்கு என்ன செய்யறது? அன்னைக்கு தான் என்னது? வேற எங்கேயாச்சும் ஓடி போகிறோம். அதுதான் இங்கே நடக்குது. ஊழியக்காரன் யோனா நம்பி அனுப்புகிறான். நீ போய் என்ன செய்ய வேண்டும்? அழிந்து போகிற ஆத்மாக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? நில், திறப்பிலே போய் நில், நான் சொன்னதை போய் செய்யின்னு சொல்றாரு. இவனோ அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறான். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் தான் இந்த ஊழியர்கள். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கலாம், உபவாச கூட்டமாக இருக்கலாம், சுகமளிக்கும் ஆராதனையாக இருக்கலாம். இங்கே எல்லாம் நடக்கிற எல்லாவற்றும் நீங்கள் கலந்து கொண்டு பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஊழியத்தில் என்னென்னலாம் நடக்க வேண்டுங்கிற தரிசனங்களை கேட்டு அறிந்து அதற்கு நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வந்தோம், போனோம், காணிக்க கொடுத்தோம், தசமாக கொடுத்தோம், இந்த கதையெல்லாம் சரி வராது. அது பூமியோடு போயிடும். தேவ தரிசனமும் அழைப்பு இருக்கிறது. ராமின் சொல்லி ஆமாம். அப்போ அந்த அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டரோட அழைப்பு என்ன? அந்த அழைப்போடு நம்மளை என்ன செய்ய வேண்டும்? நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? ட்ராவல் பண்ண வேண்டும். ராமின் சொல்லுது. எனக்கு பெரிய ஒரு ப்ராசஸ். ஆமாம் இல்லையா? எங்கெங்கோ இருந்திருக்கு வந்து நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒன்று சேர்த்து இருக்கிறார். ஆமாம் இல்லை? எதை செய்வதற்கு? அவருடைய ராஜ்யத்தை கட்ட. பிசாசானவன் பாருங்களேன் எப்படி பாபேல் கோபுரத்தை கட்ட முற்பட்டுறான். ஆமாம் இல்லையா? ஜனங்களை கொண்டுதான். அதே போலதான் உங்களை என்னை கொண்டு தேவன் செய்ய காரியத்தை இவன் என்ன செய்கிறான்? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி
தர்சுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சுக்கு போக கப்பல் ஏறினார். இன்னைக்கு சிஸ்டர், இன்னைக்கு பாசிட்டிவ் ப்ரேயர் தானே சிஸ்டர், போகலையே அவங்க சபைக்கு? இல்லை சிஸ்டர், இன்னைக்கு இங்கே ஒரு லோன் விஷயமா வந்து பேங்க்ல 3 மணி வரைக்கும் நம்ம போட்டு புக்கை பார்க்க மாட்டான். போ 5 மணி வரைக்கும் பார்க்க மாட்டான். நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போறியா அவ்வளோ பேரையும் பார்ப்போம், அவனை பார்க்க மாட்டான். ஏறி போன கப்பலில் உள்ளவங்க அவ்வளோ பேரையும் அசைச்சு விட்டான். கவனம், நீங்க செய்கிற சில திருட்டுத்தனமான காரியம் மற்றவனையும் தூங்க விடாது. நீ ஒழுங்கா ஜெபிக்காட்டி உன் வீட்டில் உள்ளவனே தூங்க விடாது. பிசாசு போட்டு வேறி மிதிக்கும். பக்கத்து வீட்டில் உள்ளவன் அவன் வீட்டையும் போட்டு மிதிக்கும். நீ தவறாய் போனேன். இதெல்லாம் சும்மா இல்லை, சிரிக்கிறதுக்கல்ல. மற்றடைய பிள்ளைகள் ஊழியக்காரன் யோனா அனுப்புகிற, தேவனே அனுப்புகிறார். போ பரிந்து பேசும்படிக்கு நாங்க என்ன செய்யறோம்? அந்த கூட்டத்துக்காக என்னத்துக்கு அது அடுத்த மாதம் போகலாம். நீ அடுத்த மாதம் இருந்தால் தான் போகலாம், இல்லைன்னா அவ்வளோதான். நீ இருப்ப ஆவியில் செத்து போயிருப்ப. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் ஊழியத்தை நீ செய்யலைன்னா வந்து உட்காந்து சும்மா போகக்கூடாது. எல்லாம் ஜெபிக்கணும். தலை குனிஞ்சிக்காக ஓடுறது, ஜெபிக்க சொல்றதுன்னா எழுப்பி ஓடுறது. போனீங்கன்னா அப்படி தான். அங்கே அப்புறம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், வாசிங்க. ஓடி போய் இருந்து எப்படி போகிறாரு, டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆமாம், எங்கே? ஆந்திராவுக்கு போய் ஊழியம் செய்ய போனால் ஆந்திராவுக்கு போக மாட்டேன். நான் இங்கே சென்னைக்குள்ளே போகிறேன். சென்னையில் போயிட்டு இங்கே திருநெல்வேலிக்கு போகிறேன். அங்கே போய் அல்வா சாப்பிட்றேன். ஆந்திராவுக்கு போனால் அது காரம், அது சாப்பிட்டா எனக்கு வயிற்று ஓட்டம். லிசன், கர்த்தர் பேசுகிறேன். அவர் எங்கே போக சொல்கிறார் அங்கே போ. அதை விட்டு நீ ஒரு பக்கம் போகாது. உன் வாழ்க்கையிலையும் தான் எந்த ஒரு காரியமும் நீ நினைச்சபடி போயிட்டு எதுவும் பண்ண நினைக்காது. ஆண்டவர் திசை திருப்பி விட்டாருன்னு வச்சுக்க, கண்ணை கட்டி விட்ட மாதிரி காட்டுகள் கடந்து அப்படியே இருக்கணும். பார்க்கணும். போதகர் சொன்னாரே நீதிமொழிகள், அப்போ தான் எடுத்து விரட்டிங்க. அது நீதிமொழிகள்லாம் அழிஞ்சு போயிடும். யோசித்து பாருங்க பிள்ளைங்களா, நீங்க எப்படி ஆண்டவருக்கு மறைஞ்சி போக இயலுமா? நாங்கள் சின்ன ஆளில் இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்து என்ன செய்வோம், அந்த திருவிழாவெல்லாம் வந்து அங்கங்கே போவோம். போயிட்டு வீட்டுக்கு போகிற நேரம் டிஎஸ்டி இருக்கிறது தான் அப்படி குனிஞ்சு போவோம். அந்த ஸ்கூல் தெரியும். குனிஞ்சு போய் வீட்டில் போயிட்டு இப்படி நிமிர்ந்து பார்ப்போம். 2 பசங்க நிற்பாங்க, கூட்டு வர சொல்லிருக்காரு செய்யறது. அழுதுகிட்டு போவோம். ஸ்கூலுக்கு போகிறோன்னா அவ்வளோ சந்தோஷம். நெக்ஸ்ட் மாஸ்டர், இங்கிலீஷ் மாஸ்டர்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவங்களுக்கு எங்களை கண்டா அல்வா கொடுக்குற மாதிரி இருக்கும். ராமின் சொல்லுங்க. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே நாங்கள் மறைஞ்சு போகிற நேரம், இந்த சந்தையில் போய் அந்த சந்தையில் போனால் அவன் புக்கை வச்சுக்கிட்டு நிற்கிறான். எங்கே போகல, கொடுக்குற வரைக்கும் போக மாட்டேனே. அவன் கர்த்தர் படிப்பிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் அழுக போகிறோம். இன்னைக்கு நம்மை உடைத்து உருவாக்க போகிறோம். நம்ம இல்லை, சும்மா உபவாசத்தில் வந்து 1 மணி நேரம் நான் ஜெபிச்சேன்ல, 1 செகண்ட் ஜெபிச்சா போதும், மனம் திரும்பி உன் வாழ்க்கையை மாற்றி வராங்க. நம்ம இல்லையா? சரி, போனோம், டிக்கெட் எடுத்து ஓடி போயிட்டான். சரி, அங்கே தான் போனால் அப்புறமேல ஒரு இது கப்பலில் போய் விழுந்து அடிச்சு கடைசியில் என்ன ஆகிட்டான், ஆண்டவர் என்ன செஞ்சார், மீன்கிட்ட சொல்லி மீன் என்ன செஞ்சேன், லபக்கடின்னு முழு. உங்களெல்லாம் என்ன செய்யும், மீன் முழுக்காது, வேற என்ன இருக்கு? ஆண்டை விட்டு ஓடுனீங்கன்னா என்ன முழுங்கும்? கவனம். கர்த்தர் நல்லவர். 2வது அதிகாரத்து 1 வசனம், அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரோடு விண்ணப்பம் பண்றான். எங்க இடம் கிடைச்சிருக்கு? மூச்சு முட்டுது. என்னது? ஆக்சிஜன் ஓட்டு மூச்சு முட்டுது. ஆமா இல்லையா? கர்த்தரை விட்டு போனீங்கன்னா மூச்சு முட்டும். ஆமா இல்லை? எங்காச்சும் போய் நசுக்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு அப்படின்னு, ஆமா இல்லையா? ஒழுங்காக போயிருக்கலாம்ல. நீ சொல்லிட்டே என்ன செஞ்சணும், நீ உன் வேலையை மட்டும் நீ போயிருக்கணும். செஞ்ச வேலைகளை பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் சரி, ஊழியக்காரனுக்கு நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரனும் கவனமாக இருக்கணும்.
இந்த வசனத்தை கேட்கிற இந்த யூடியூப் மூலம் பார்க்குற ஊழியக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும். சும்மா இல்லை, தரிசனம் அழைப்புன்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பத்தில் எல்லாம் செய்கிறது, அப்புறம் பணம் பொருள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு மாறிடுது. எனக்கு வெளிப்பாடு வரல, எனக்கு தரிசனம் எப்படி வரும்? எங்கே போய் ஜெபிக்கிறான்? யோசிச்சு பாருங்க. அது என்னது, கடலில் விழுந்து அந்த இதெல்லாம் என்னது, அந்த கடலில் கிடக்கிற சிப்பி இதெல்லாம் உடம்பெல்லாம் சுற்றி கிடக்கு, இப்போ மூச்சு விட முடியலை. அப்பையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும்னு சொல்லி கடலில் இருக்கிற சில காரியத்தை உடம்புல சுற்றி விட்டு தான் மீன் வயிற்றுல அனுப்புகிறாரு. இல்லைன்னா செத்து போயிருப்பான். அம்மாவில போய் மீன் வயிற்றுல இருக்க முடியுமா? இவர் அங்கே போயிட்டு ஒரு பெட் ஒன்று போட்டு உட்காந்து லைட்டை போட்டு இந்த ஏர்போ இதில் ஃப்ளைட்டில் மாதிரி இப்போ அப்படின்னா டிசைன் ஃப்ளைட்லாம் வந்துருக்கு, கார்லாம் இருக்குது. நம்ம இப்போ காரெல்லாம் வந்து வீடு மாதிரியே இருக்குது. ட்ரெயினெல்லாம் எப்படி இருக்குது, வீடு மாதிரியே இருக்குது. அது மாதிரி ஒரு உள்ளுக்கு போய் உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு, ரிலாக்ஸாக ஜெபம் பண்ணுறாரு. அம்மாவில்லை, தனக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுறான். அம்மாவில்லை, நீ எதற்காக அனுப்பப்பட்ட? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உன்னை ஆண்டவர் முன் குறித்து தெரிந்து தரிசனத்தோடு அனுப்புனா. நீ என்ன செய்ற, அதை விட்டு விலகி போய் இப்போ போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்றீங்க, இப்போ உட்காந்து ஜெபிக்கிறீங்க. எப்படி இருந்துருக்கும், எப்படி உட்காந்துருந்தானோ தெரியல, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணானே தெரியல. நம்மளும் சில பேர் காலை ஜெபம் என்ன இந்த ஜூம் மீட்டிங் வர சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜூம் மீட்டிங் தான் நல்லா இருக்கும், காலையில் 4 மணி 5 மணிக்கு எழும்பி என்ன செய்யலாம், இது என்னது இந்த யூடியூப் அந்த இதில் போட்டு ஃபோனில் போட்டுட்டு என்ன செய்யலாம், நீங்கள் உட்காந்துட்டு ஜெபிக்கலாம், படுத்துக்கிட்டு இதுக்காக காலையில் 5 மணிக்கு எழும்பணும், இல்லை 4 மணிக்கு எழும்பணும். இன்றைக்கி அப்படி ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஊழியக்காரர்களும் கவனம், விசுவாசப்புடல் கவனம். இடரல்களான காரியங்கள் நடக்கிறது. எந்த மனுஷனை, எந்த ஒரு ஊழியக்காரர் உன்னை பார்த்து அபிஷேகத்தை நிரம்புனா நீ நிரம்புனா அது சாதாரண காரியம் அல்ல. நீ தவறான ஒரு அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷை பேசும்னா சொல்லி நீ பேசினாலும் அது அந்நிய பாஷை இல்லை, அது தவறான உபதேசம், தவறான வார்த்தை. எனக்கு அந்த அதிகாரம் இல்லை உங்களை அந்நிய பாஷையில் பேச அபிஷேகத்தை நிரம்பட சொல்லி. ஆவியானவரால் உன்னை நிரப்புனால், ஆவியானவரால் பேசப்பட்டால் தான் பேசப்பட முடியும். அதுக்கு முன்பாக நீ பேசினா உன்னுடைய காரியத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு உணர்வோடு நீங்கள் பேசக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவியானோடு பேசுகிற பொழுது ரகசியமாய் தேவனோடு பேசுகிறதை வெளியரங்கமாய் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அந்நிய பாஷை தெரியும், அதனால எல்லாருக்கும் தீட்டுப்படுத்தக்கூடாது. அந்நிய பாஷை உன் ஆவியினி அபிஷேகத்தை நீ தீட்டுப்படுத்தக்கூடாது. வெரி கேர்ஃபுல். இந்த காலத்தில் கடைசி தனக்காக ஜெபிக்கிறான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் விண்ணப்பம் பண்ணி இப்போ சொல்றாரு நெருக்கம் பாருங்க. அதெல்லாம் தான் தெரியுமே ஆண்டவருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யறாரு, திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆமாம் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த காலவேளையில் வந்திருக்க நமக்கு ஒரு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்து போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறார். உன்னை தட்டி எழுப்ப போகிறார். தரிசனத்தின்படி ஓட விரும்புகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட, ஏன்னா அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த அழைப்பு, அவர் கொடுத்த காரியத்தில் நீ ஒருவேளை உன் மாமிசத்தின் பலவீனத்தினால் நீ விலகி இருந்த இன்றைக்கு ஆண்டவர் 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் பிரசங்கி என்று சொல்லுவார். அவனும் என்ன செய்தான், போய் பிரசங்கத்துக்கு போயிட்டு 4ஆம் அதிகாரத்தில் போயிட்டு விசனமாக கிடக்கிறான், கோபம் கொள்றான் தேவனோடு. நீங்க இப்படி பேசுங்க, என் தேவன் மனதுருக்கமுள்ள தேவன், அவரோட சேலஞ்ச் பண்றோம். இன்னைக்கு ஊழியக்காரங்க யாரோட சேலஞ்ச் பண்றாங்க, தேவனோடு. தரிசனம் விட்டுட்டு விலகி போயிட்டு ஆண்டவரோட போராடுறது. ஆண்டவரே நீங்க கூப்பிட்டு வந்தீங்களே, ஆமா நான் தான் கூப்பிட்டு வந்தேன், ஏன் எனக்கு இது செய்யலை, நீ செய்யலை நான் செய்யலை, அவ்வளவுதான். நீ தரிசனத்தை கேட்கல, நீ காது கேட்கல, இன்னைக்கு நீ வேற காரியத்துக்கு போற. அந்த ஊழியக்காரன் எங்க போனா போடுறோம், அந்த ஒரு வெள்ளக்காரன் வந்துட்டு அவன் பின்னுக்கு ஓடுறது, டாலர் கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டிக்காரன் கொடுத்து வாங்கிட்டு போயிடும். யோனாத்தான் மிகவும் விசனமாக இருக்கிறான். நீ செஞ்ச காரியத்துக்கு ஆண்டவர் என்ன, அவர் தான் விசனமாக இருக்கணும். ஆமா இல்லையா? இவன் விசனமாக இருக்கிறான். அதுக்கு பிறகு காரியங்கள்லாம் வருது. சரியா? இதுக்கு மேலே போகுது. சரி, வாசிப்போம். யோனா 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் 10-11 வாசி முடிச்சிருவான். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாதது, நீ வளர்க்காதது, ஒரு ராத்திரியிலே முளைத்தது, ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிற இந்த உலக இச்சைக்குரிய காரியங்களுக்கு நீ என்ன செய்கிறாய், செவிமடித்துக் கொண்டு
இருக்கிறீங்க. உலக ஆசையும், அதுல பணம் வரும், இதுல பொருள் வரும், அதுல அது வரும், இதுல இட்லி வரும், அதுல தோசை வரும். அதுக்காக ஆண்டோட ஊழியத்தை விட்டுட்டு அங்கங்கே ஓடி திரியிறது. எங்கே வரும் அப்படியே சில பேரை பார்த்தா போதும் அப்படி வேலையோட வருவாங்க. என்ன போன சரிவில்லை சிஸ்டர், நாளைக்கு வர சொல்லுங்க. போ, நாளைக்குன்னா இல்லாமலே போயிடும் போ. அதுக்கு கத்து நீ பிரயாசப்படாதது. அது ஒரு நாள் தான் கொடுத்தாரு. ஒரு மரத்தை கொடுத்தோம்னா அதுக்கு கீழே உட்காந்துக்கிறது. இப்போ நல்லா ஒரு ஏசி ரூம் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஆமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு ஊழியத்தில் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் நல்லா நமக்கு கொடுத்துட்டாங்க. சபைக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டா அப்புறம் சபைக்கு வர கஷ்டமாக இருக்கும். ஏசிலேருந்து அவங்க சபையில் ஏசி இல்லையே, நாங்கள் ஏசிலேயே தான் இருப்போம். ஏசியில் இது மூச்சடைச்சி செத்துப்போம். ஆமா இல்லையா? அது இங்கே நடக்குது. பாவம் வெயிலில் கிடக்குறான்னு சொல்லி ஒரு மரத்தை உண்டாக்கி அந்த மரத்தடியில் படுத்துக்கிட்டு இப்போ அவருக்கு என்ன அது அப்பயும் என்ன யோசிக்கிறான்? அந்த ஜனங்களை குறித்து யோசிக்கவில்லை. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அவன் என்ன செய்யலை? பரிந்து பேசவில்லை. அவ்வளவு இருதயம் கடினம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது. நானே இப்படி இருக்கிறேன், மற்றவங்களுக்கு நாயும் ஜெபிக்கணும். நீ மற்றவங்களுக்கு ஜெபி. யோபுடைய சிறைப்பை கத்த மாட்டினான். அதுதான் இன்னைக்கு கத்த நம்மளோட பேசுகிறேன். வாசி மக, அதற்கு கத்த நீ ஒண்ணுமே செய்யல, உனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. ஜெபத்தில் உனக்கு கிடைச்சிச்சு. இங்க வர்ற நேரம் குப்பையா வந்த, இங்க வர்ற நேரம் எப்படி வந்த? ஒண்ணுமில்லாம வந்த. ஆமாவில்லை? உனக்கு தீர்க்கதரிசி பட்டத்தை கொடுத்து, உனக்கு வரங்களை கொடுத்து, உனக்கு வல்லமையை கொடுத்து, உன்னை ரட்சிப்பை கொடுத்து, உனக்கு பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ என்ன செய்யற? கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற. வளர்க்காததும் இதுதான் உலகம். இதுதான் உலகம். அவர் சொன்ன ஆகும் ஒரு கட்டளையில பெரிய சுனாமியில இல்ல என்னாச்சு? வாரிக்கொண்டு போனது. பெரிய பெரிய கோடி சொன்ன என்னன்னாங்க, பெரிய புயல் கடந்த காலங்களில் கேரளாவில் நடந்துச்சு. அடிக்கடி வருகுது, பெரிய பெரிய இதுகள் வருது. என்னது? நிலநடுக்கங்கள் வருது, எர்த்குவேக் வருது. என்ன நடக்குது? துபாய் என்னாச்சு? அவ்வளோதான். நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும். ஆமே, இன்னைக்கெல்லாம் உலக நாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. ஆமே, ஏன்னா பெரிய பெரிய 50, 100 மாடியெல்லாம் இருக்கு. அவ்வளோ உயரமாக கட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன நம்பிக்கையில கட்டி வச்சிருக்கான்னு தெரியல. அந்த கட்டி வைத்திருக்கிற அத்தனை இடங்களிலும் பாவம் பெருகி போய் கிடக்கிறது. இன்னைக்கு பாவம் பெருகிற இடங்களுக்கு ஜனங்கள் ஓடி போறாங்க. ஆமே, அங்க எல்லா இடங்களும் என்ன இருக்கிறது? விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சோதம் கோமராக்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே, சோதம் கோமராவை உருவாக்கின அந்த பொல்லாத பிசாசான இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆமே டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி எல்லா இடங்களும் என்ன நடந்து கொண்டிருக்கு? பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்றாருங்க, கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைச்சதும் அதுக்காக உலகத்தில் ஐயோ போச்சு சிஸ்டர், நல்ல டிவி வச்சிருந்தேன், மின்னல், அதான் மின்னல் வருது, நிப்பாட்டுவே மின்னல்ல சீரியல் பார்க்குறது பட்டுன்னு போயிடும். ஐயோ சிஸ்டர் 1 லட்சம் கொடுத்து போனோம், இதை வாங்கினேன், டிவி போச்சு, காது போச்சு போன் அப்படியே நைட்டில் அப்படியே என்னது ஃபோனை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு பேசுது, காது கிழிஞ்சு போயிடும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் இருதயங்கள் ஹார்ட் என்ன ஆகுது? பம்பிங் குறைந்து போகுது. கண் என்ன ஆகுது? இந்த வெளிச்சம் என்ன ஆகுது? ஜனங்களே, பிள்ளைகளை சொல்ல மாட்டோம். பிள்ளைக்கு அதை கொடுத்துட்டு இவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைக்கு சோறு ஊற்றுவாங்க. நீ சோறை ஊற்றல, நஞ்சு ஊற்றுற. உள்ள சாகுறதுக்கு நீ இப்போவே என்னது ஸ்லோ போஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா இல்லையா? ஒரு அட்டி அடித்து சாப்பிடுன்னா சாப்பிடு. எங்களுக்கெல்லாம் அட்டி பின்னுவாங்க போட்டு. நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அஞ்சவே மாட்டோம். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு பிள்ளை சாப்பிடாது. வாசிங்க முடிச்சுக்கோமா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷர்கள் அநேக மிருகங்களும் இருக்கிற நீங்க செய்யாட்டி தேவன் செய்வார். அவருக்கு தான் அந்த பாரம் இருக்கிற ஜனங்களை குறித்து. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்க நினைக்க கூடாது வெளியே போய் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே நான் மட்டும்தான் ஆண்டவரே இருக்கிறேன், எல்லாம் செத்து போயிட்டாங்க. 7,000 பேர் இருக்கிறாங்க இஸ்ரவேலில். இன்னைக்கு நானும் நீ இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கலைன்னா ஆண்டவர் அவருக்கு ஆட்கள் இருக்கிறாங்க வராமின்றவன். ஆனால் உன்னை என்னை ஆண்டவர் நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே சொல்கிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம். அந்த அளவுக்கு பாவம் பெருகி போச்சு. விபச்சாரம், வேசித்தனம் அப்படியே அவங்க அப்படி இருக்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது. நமக்கு அப்படிதான். பணம் இல்லாத நேரம் அப்படியே இருப்போம். பணம் வந்துட்டா இந்த 100 ரூபாய் கொடுத்து, ஆமாம் அது 20 ரூபாயா இருக்கும். 100 ரூபாய் கொடுக்குறது சின்ன பிள்ளை கையில், 1000 ரூபாய் அவங்க கொடுக்குறது, இன்னும் கொஞ்சம் பொக்கெட்லேருந்து இப்படி எடுக்கிறது, கபட்லேருந்து எடுக்கிறது, முதுகுலேருந்து எடுக்கிறது. அதுதான் அழிவுக்குரிய காரியம். இந்த பணம் பயங்கரமானது. அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது இருக்க வேண்டிய இடத்துக்கு அது போய் சேர்த்துரும். அது உங்கள்கிட்ட அப்படி லேசாக அப்படி விளையாட்டு காட்டும். நீங்கள் அப்படியே இந்த ஸ்கூலில் பன் கட்டி கட்டணும், அப்படி போய் இப்படி போய் அந்த மாதிரி. அதுக்கு தெரியும் உள்ளவன் எவனோ அவனுக்கு தான் போய் சேரும். இல்லாதவன் நம்ம கொஞ்சம் ஆள் இருந்துட்டு அப்புறம் திருப்பி அதே மாதிரி என்னது அப்படி நடந்து வர்றது, குறிப்பிடிங்க வர மாதிரி. வாசிங்க. வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேன். பரிதபிக்கிற தேவனை நோக்கி புறஜாதி ஜனங்கள் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமை 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி. ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, பாருங்க, தேவன் என்ன செய்கிறாரா? மனஸ்தாபப்படுகிறார். நீ தேவ பிள்ளையா நீ மனஸ்தாபப்படுகிறவர்களா இருக்கும். ஒவ்வொருத்தருக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். ஆமை ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை திருப்பினாலும் திரும்புவார் என்று சொன்னார்கள். வழிகளை விட்டு தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து மனம் திரும்ப உபவாச நாளிலே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தேவனை சார்ந்திருக்கிறார். புறஜாதி ஜனங்கள் அந்த ஊழியக்காரன் சத்தத்தை கேட்டு அவன் பாருங்க, ஊழியக்காரன் எங்கே போய் ஒழிஞ்சு கிடக்கிறான். ஆனால் அந்த ஜனங்களும் அந்த தேசத்து தலைவர் ராஜா எல்லாரும் மிருகங்கள் எல்லாம் குடிக்காம கொள்ளாம போய் கிடந்தாங்க. நினிவேயிலே பெரிய ஒரு எழுப்புதலும் ரட்சிப்பும் உண்டானது. பரலோகத்திலே பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது. அவர்கள் பார்த்து செய்வேன் என்று சொல்லி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தால். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இதனால உங்க மேல இருந்த பாவ கரைகளை என்னாச்சு? கழுவப்பட்டு போச்சு. சொல்லுங்க, கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி. நீங்க வேற ஒன்றும் செய்யல, நீங்க வேற ஒண்ணுமே செய்யல. மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டா போதும். நம்ம ஆண்டவர் பயங்கரமான, நம்ம ஆண்டவருக்கு ஒரு சின்ன காரியம்னா அழுதுருங்க. நம்ம ஆண்டவர் என்னது, நம்ம மாதிரி இரும்பு மனசு இல்லை. அம்மா இல்லையா? நம்ம தான் வீடு சொத்தோடு என் பணத்தை பார்க்காத அப்படின்னு. அம்மா இல்லையா? நீ செத்துவன் பணத்தை பார்த்து உனக்கு மாலை வாங்கி போட்டு சும்மா இருக்கலாம். அம்மா இல்லையா? என் தேவன் இரக்கம் உள்ளவர். அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி, புறஜாதி ஜனங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் மனம் இறங்கினான். நினிவே ரட்சிக்கப்பட்டது. நினிவேயின் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்.
சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, எல்லாத்தையும் சொல்லுவோம். உமக்கு பாடுவேன், உமக்கு பாடுவேன், உமக்கு பாடுவேன், உமக்கு பாடுவேன், நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். அவர் சொல்லுவதை நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் மூலமாக கர்த்தர் அதிசயம் விரும்புகிறார். உங்கள் மூலமாக அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆமென். அந்த திருமண வீட்டிலே அங்கே இருந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தரை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன மாத்திரத்தில் சொன்னபடியே தண்ணீரை நிரப்பினார்கள், தண்ணீரை நிரப்பினார்கள், தண்ணீரை நிரப்பினார்கள். ஆனால் ஒன்று எடுக்கிற பொழுது அது தண்ணீராக அல்ல, அது விசேஷ ஒரு ரசமாக பரலோகத்தின் தேவனுடைய அபிஷேகத்தினாலும் உங்களுக்கு ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை சபைக்கு வெளிப்படுகிறது. இந்த பூமிக்குள் ஜலத்தினால் அல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவராய் நிரப்பப்பட்ட சுவையான திராட்சரசத்தின் அனுபவம் உள்ள அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். அது சுவை நிறைந்தது, அது வாசம் நிறைந்தது, அது கலர் நிறைந்தது. கட்டங்களை மறுமுகமாக்குகிறார். இன்றைக்கு கட்டங்களை ஆவி கொண்டு வந்திருக்கிற முகாம்களும் கொண்டு வந்திருக்கிற நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய வழியை நீங்கள் கடந்து கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தவன், மோசேயோடு இருந்தவன், சாமுவேலோடு இருந்தவன், உங்களோடு கூட இருந்தவன். நாம் அறிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மனிதரிக்கிற தேவன் அன்று ஆமீன் யோனாவோடு பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு பரிதவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமீன். காரியங்களை நிறைவேற்றும்படியாக உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியான உதவியோடு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக உங்களை கற்று முன்குறித்திருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது தெரிந்து கொண்டவர்கள் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பூமிக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்கள் சிறியவர்கள் அல்ல, நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பெரியவர்கள். நீங்கள் அறிவீர்கள் அல்ல, நீங்கள் சுயாதீனர்கள். தேவனோடு முகமுகமாக பேசுகிற சுயாதீனர்கள். ஆபிரகாம் இருக்கிறார். எப்படி தேவன் நின்று பேசினாரோ அதே போல நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் பெற்றவர்கள். நீங்கள் மாத்திரம் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் பெற்றவர்களாக அறிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாம் தேவ சமூக முழங்கால் பகிர்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன வாய்களை திறதிப்பையா முழங்கால் போட வேணாம். நீங்கள் இனி உங்கள் ஜெபங்களிலே இந்த காலங்களிலே அநேக முழங்கால் ஜெபத்தை விட்டுட்டீங்க. இனி கொஞ்ச நேரம் ஜெபித்தாலும் நீங்கள் முழங்கால் போடுங்க. ஆண்டவர் சொன்னது போல ஆமீன் ஆமீன். ஆண்டவர் தாமே
சீசர்களை பார்த்து 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 1 மணி நேரம் நீங்கள் முழங்கால் படித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த முழங்கால் படித்து ஜெபிக்கும்படியாக என் ஆண்டவர் ஆமென் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் பல மணி நேரங்கள் அவர் முழங்கால் படித்து ஜெபித்தது போல உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறது ஒன்றே ஒன்று. நீங்கள் ஒரே 1 மணி நேரம் தேசத்துக்காக நீங்கள் முழங்கால் படித்தால் தேவன் தேசத்தை உங்கள் கையில் கொடுப்பார். நீங்கள் தேசத்தை அசைக்கும்படியாக நல்ல தகப்பனை நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஆமீன் வந்து ஆமீன் சபை விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரம் வரைக்கும் காத்திருந்த கர்த்தாவுடைய வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல ஆராதித்து நாமத்தை பிரசாபப்படுத்துகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து இயற்கை சூழல் எல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். சிறு பிள்ளைகள் வாழ்க்கை பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உங்கள் தேவைகள் என்ன ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். உங்கள் தேவைகள் என்ன? உங்கள் கண்ணீரின் பாதையில் வருகிற காரியங்கள் என்ன? நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறேன். இந்த உபவாச நாளிலே ஒடுக்கப்பட்டவர்களும் காயப்பட்டுள்ளவராக இருந்தால் நான் கர்த்தர் உங்களுக்கு விசாலமான காரியங்களை செய்வார். கண்ணீரை துடைப்பார். வாரங்களை இழுத்து போடுவார். எஸ் ஆவின் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த மாலை பகல் வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 10ஆம் மாதத்திலே தேவனைகளை கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள், வழி நடத்துங்கள். உங்களுடைய துதிகன மகிமையாவற்றையும் எடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த